நேற்று சாயந்தரம் நினைக்கிறேன். ஆமாம், சாயந்தரம் தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ஸ்கேம்ஸு, பணம் சம்மந்தப்பட்ட நிறைய விதமான ஏமாற்று விஷயம் அது நடந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டு தான் இருக்கு இன்னமும். அது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அதில் அனுபவம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு நப்பாசையில் ஒரு சின்ன ஒரு உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, சரி ஓகே உண்மையாக இருந்துடாதா அப்படின்னு நம்பி பணத்தை கட்டி ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் நம்ம நேற்று போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் பார்க்கறத பார்த்துருங்க, சரியா? ஆனால் அந்த வீடியோவை இன்னுமே ஒரு 100 பேருக்கு கூட அது போய் சேரல, 100 பேர் கூட பார்க்கல. ஏண்டா இங்கே நான் என்ன நினச்சிக்கிட்டேன், அந்த வீடியோலாம் அப்படியே ஹோலில் இருக்குது. ஒரு நல்ல விஷயம், யாரும் ஏமாறக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அது அப்படியே ஒரு வியூஸும் போகலை, ஒன்றும் போகலை. என்ன வியூஸ் வந்தால் எனக்கு என்ன ஒரு 1.5 கோடி இறங்கும் போது, ஏடா மனங்கட்ட பசங்களா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். யாருக்காவது ஒருத்தர் 4 பேர்த்துக்கு அனுப்புங்கய்யா. யாராவது பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராமில் இந்த மாதிரிலாம் நடக்குது. எதுவும் போய் அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடாது. நிறையா ஏதோ என்ன கூகுள் ரிவ்யூன்னு சொல்லிட்டு டாஸ்க்கு, அப்புறம் பார்த்தா இப்போ ஏதோ ட்ரெஸ்ஸு விற்கிறன்ற பேரில் ஒரு வியாபாரம், இப்போ பார்த்தா ட்ரை ஃப்ரூட்ஸுங்கிற வியாபாரம். இதெல்லாம் யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை சொன்னோம்னா ஷேரிங்கே போகல. இந்த வீடியோ அப்படியே ஒரு 40 பேரோ 10 பேரோ பார்த்துக்கிறாங்க. இதனால் என்ன, எனக்கு என்ன ஒரு 1 கோடி ரூபா வரப்போத்து நிற்க போதா, இல்லை 1 கோடி ரூபா ஏன்ட்டு இந்த நஷ்டமாக போதா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் இப்படி இருக்கிறீங்கன்றதான் எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கேயாவது எவ்வளோது அவுத்து போட்டாங்கன்னா இந்நேரம் ஒரு 2 லட்சம் வியூஸு, 2 கோடி வியூஸ் போட்டிருப்பீங்க. எங்கேயாவது எவனாவது பண்ணி மாடு திங்கிற மாதிரி பண்ணி திங்கிற மாதிரி திருட்டு தானே, அதை அப்படி பார்க்குறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. நம்ம மக்கள் சரியில்லை முதல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரியா? நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யாராவது ஒருத்தர் இந்த ஸ்கேமில் இருந்து காப்பாற்றப்படலாம். அதற்கு உங்களுடைய உதவி இல்லாமல் அது நடக்காது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். பாதிக்கப்பட்டவன்னே வச்சுக்கிங்களேன், பாதிக்கப்பட்டவன் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு தான் அதை போட்டேன். அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு வீடியோவை போட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் அது உங்கள் விருப்பம்.